தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 17வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறதி ஒரு கொடையா அல்லது ஒரு தடையா? மனிதன் பெரும்பான்மையான கடந்த கால நிகழ்வுகளை மறக்க ஆசைப்படுகின்றான். ஏனெனில் அவனை கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அவனுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக, மனதை சஞ்சலப்படுத்தக்கூடியதாக, மன அமைதியை குலைக்கக்கூடியதாக இருப்பதினாலே அதை மறந்துவிட வேண்டும் என்று சொல்லி கடவுளை நோக்கி ஜெபிப்பவனாக இருக்கின்றான். அதே வேளையிலே ஒரு சில காரியங்களை அவன் மறந்து விடுவதினாலே முக்கியமான காரியங்கள், முக்கியமான மனிதர்கள், முக்கியமான செயல்பாடுகளை அவன் மறந்து விடுவதினாலே அவன் வாழ்விலே எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்தவனாக, தன் வாழ்வு முன்னேற்றத்திற்கு தடையாக அது மாறிப்போனதாக உணர்ந்து மறதியை நினைத்து வேதனைப்படுபவனாகவும் இருக்கின்றான். இன்று நம்முடைய வாழ்விலே இத்தகைய ஒரு போராட்டமான சூழ்நிலை தான். மறதி மனிதனுக்கு ஒரு கொடையா அல்லது தடையா? நம் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அது தடையாகவும் மாறியிருக்கின்றது, கொடையாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலும் திருப்பாடலும் படிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களுடைய மறதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய திருப்பாடல் 106 அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தங்களை விடுவித்த இறைவனை அவர்கள் மறந்தார்கள், எகிப்திலே பெரியன செய்த கடவுளை அவர்கள் மறந்தனர் என்று சொல்லப்படுகின்றது. காம் நாட்டிலே அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தார்கள், செங்கடலை அவர் செய்த அற்புத செயல்களையும் மறந்தனர் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்ராயல் மக்கள் எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்கவில்லை, எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்து போனார்கள். கடவுள் எகிப்தில் அவர் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்கள் கண்ணீரை துடைத்து செங்கடலை பிளந்து 10 அற்புதங்களை செய்து பகலும் இரவுமாக அவர்களை வழிநடத்தி வந்த கடவுளை அவர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் மறந்து போனதற்கு அவருடைய வாழ்க்கை சூழல் காரணமாக இருந்தன. சாப்பாடு கிடைக்காத பொழுது, தண்ணீருக்காக அவர் இயங்குகிற பொழுது கடந்த காலத்தை நினைத்து கடவுள் செய்த அற்புதத்தை மறந்து போனார்கள். கடவுள் நம் சார்பாக செயல்படும் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அதே சூழ்நிலை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மோசே 10 கட்டளைகளை பெறுவதற்காக அவர் சீனாய் மலை ஏறிச் செல்லுகின்ற பொழுது அதற்கு முன்னால் நடந்த நிகழ்வு என்ன? இறைவன் சொன்ன அனைத்தையும் மோசே இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அனைவரும் கடவுள் எதை சொன்னாரோ அதை அப்படியே கடைபிடிப்போம் என்று சொல்லி கடவுளுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் சிறிது காலத்திலேயே தாங்கள் கொடுத்த வாக்குறுதியும் மறந்தார்கள், தங்களுக்கு நன்மை செய்த கடவுளையும் மறந்து போனார்கள். எனவேதான் அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது என்று சொல்லி ஆர்ப்பரித்து விழா கொண்டாட ஆரம்பித்தார்கள். மறதி அவர்களை ஆண்டவனுடைய அற்புத செயல்களை மறக்கச் செய்தது. ஆண்டவனையே மறந்து போக செய்யும் அளவிற்கு அவர்களை நிலைகுலையச் செய்தது. எனவேதான் அவர்களுடைய அந்த நிலையை மோசே கண்டிக்கின்றார். கண்டித்தாலும் இறைவனிடம் பரிந்து பேசுவதற்காக மீண்டும் மலை ஏறி செல்லுகின்றார். அந்த மக்களுடைய பாவங்களை அவர்கள் மேல் சுமத்தாதே என்று சொல்லி பரிந்து பேசி மன்றாடுகின்றார். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் கூட இந்த மறதி கடவுளுடைய அன்பை மறக்கச் செய்கின்றது. கடந்து வந்த நாட்களிலே கடவுள் நம் வாழ்வில் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அளப்பரிய செயல்களை மறக்கச் செய்து விடுகின்றது. அன்றைய தேவை, அன்றைய நம் உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு கடந்து வந்த காலத்திலே கண்ணின் கருவிழி போல தன் அற்புதமான கரங்களை சுமந்து காத்த கடவுளை மறந்துவிட்டு மனிதர்களை தேடி ஓடுபவர்களாக இருக்கின்றோம்.
எனவேதான் கல்வாரி வழியிலே வருகின்ற ஆண்டவனை சந்திக்க நமக்கு விருப்பமில்லை. இறை வார்த்தையின் வடிவிலே நம்மை சந்திக்க வருகின்ற ஆண்டவனையோடு உறவாட நமக்கு விருப்பமில்லை. உணர்ச்சி வசப்பட்டு நம் உணர்ச்சிகளுக்கு தீனி போடுகின்ற மனிதர்களை நோக்கி ஓடிச் சென்று அங்கே எனக்கு காதல் கிடைக்கும் என்று சொல்லி நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். அன்று இஸ்ரேல் மக்களைப் போல கடவுள் திருச்சபின் வழியாக அருட்சாதனங்கள் வழியாக நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மறந்து விட்டோம். இன்று எங்கிருந்தோ வந்து எவரோ சொன்ன புனை கதைகளை நம்பிக்கொண்டு திருச்சபைக்கு எதிராக, திருப்பணியாளர்களுக்கு எதிராக, அருட்சாதனங்களுக்கு எதிராக, அன்னை மரியாளுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றோம். அவதூறை பரப்ப ஆரம்பிக்கின்றோம். நமக்கென நாம் கடவுளை வழிபடுவோம் என்று சொல்லி வேற்று வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மறதி கடந்த காலத்தில் கடவுள் செய்த நன்மைகளை மறந்து, திருச்சபை வழியாக இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்து நாம் இன்றைய தேவைகளை முன்னிறுத்தி ஓடுபவர்களாக இருந்தோமெனில் இஸ்ரேல் மக்களை போல நாமும் அருளை இழக்கின்ற மக்களாக மாறிவிடுவோம். எச்சரிக்கை தான் இன்றைய வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்பு சொந்தங்களே, மறதி நமக்கு கொடையாகவும் தடையாகவும் இல்லாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு இறை அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமையட்டும். மறதியை கடந்து வர முயற்சிப்போம். கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதுதான் இன்றைய திருப்பாடல் சொல்லுகின்றது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, எண்ணில் அவர் நல்லவர் என்று சொல்லுகின்றது. நன்மையான தேவனை மறவாமல் திருச்சபையோடு இணைந்து, அன்னை மரியோடும் புனிதர்களோடும் இணைந்து இறை புகழ் வாடுவோம். இறை அன்பில் நிலைத்திருப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கின்ற அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம் புகழ் பாடி உம்மை ஆராதிக்கின்றோம். இது எங்கள் கடந்த கால வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களிலே உமது அன்பை புறக்கணித்த தருணங்களுக்காக மனம் வருந்துகின்ற நேரத்தில் இந்த நாளிலே உம்மோடு இணைந்து இருக்கிற மக்களாய் நாங்கள் வாழச் செய்தள்ளும். தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே அவர்கள் கடந்து போகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் நம்முடைய அற்புதமான கரம் அவர்களை தாங்கட்டும். நோயினாலும் வேதனையினாலும் குடும்ப பிரச்சனைகளாலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றேன். குழந்தைகளை ஆசீர்வதியுங்க. எல்லா நிலைகளும் உம்முடைய வல்லமையர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தடைகள் தகர்த்தெறியப்பட, விலங்குகள் உடைத்தெறியப்பட, சங்கிலிகள் அறுத்தெறியப்பட உம்முடைய தெய்வீக அன்பின் அரசாட்சி உடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கிடச் செய்யுங்க. சாத்தானின் கொடுக்கலை முறியடித்து அதை சிலுவையில் ஆணியடித்து அறைந்து வெற்றி பெற்ற தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை பெற்றுத்தாரும். மாய வலையில் சிக்கிக்கொள்ளாமல் அவர்களை பாதுகாத்தரலும் உம்முடைய தெய்வீக அன்பில் நிலைத்திருக்க செய்தருள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.